சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தையே அழிச்சிட்டியம்மா, குடும்ப கௌரவத்தையே அழிச்சு. ஒரு ஓப்பனிங்கே கொண்டாட்டத்தோட தொடங்குது. டான்ஸ் ஆடின எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள். ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உள்ளூர்ல இருக்க வேண்டாம், டிராவல் பண்ணி எங்கேயா வெளில போயிட்டு வீட்டுக்காரோட மட்டும் இருக்கணும். அவ்வளவுதான் சார். So இப்ப ட்ரெடிஷனல் பேபி ஷவர் ஒன்னு, தென் வெஸ்டர்ன் டைப் ஒன்னு. இந்த உடஞ்ச பொருளுக்குலாம் உங்க ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். வெஸ்டர்ன் ஸ்டைல் பேபி ஷவர்ங்கிறது என்னது? கப்பல்ஸ் வச்சு லைக் வில் ப்ளே சம் கேம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பம்பை வந்து காஸ்டிங் மாதிரி பண்ணுவாங்க. இல்ல புரியல. 1வது மாதத்துல வயிறு இப்படி இருந்துச்சு, 2வது மாதம் எப்படின்னு அந்த ஷேப்பே உருவாக்கிடுவாங்க. ஆமா. ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? எல்லா அம்மாங்களுக்குமே பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு ஒரு ஆசை இருக்கும். பண்றோம் மீதி எல்லா பிளானும் அங்கங்க பண்ணிடுறீங்க. நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஓகே, ரிவீல் பண்ணுங்க. ஐ அம் பிரெக்னன்ட் ஆக்சுவலி. சோ இது மூலமா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நீ சொன்னதே சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட். இதுல என்ன உங்களுக்கு கொஞ்சம் கவலையும் வருத்தமும்? அவங்க பண்ற போட்டோ ஷூட் அடுத்தவங்கள பார்த்து தான் அவங்க எல்லாரும் பண்றத பாக்குறது உண்மைதான் சார். இது உங்களுக்கு நிஜமான சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இந்த பாப்பா பிறக்கிறப்ப வரைக்கும் தான் எனக்கு பம்ப் இருக்க போகுது. ஸோ அதை வச்சு ஒரு போட்டோ ஷூட் எடுத்து நான் ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணணும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. நீங்களுமே வந்து கன்சீவா இருக்கிறப்ப ஒரு சீமந்தம் பண்ணிருப்பீங்க இல்லையா? கொஞ்சம் ட்ரெண்டா எடுத்துட்டு வந்து போட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு பேபி பம்ப் தெரியற மாதிரி எடுக்கிறோம். இதுல என்ன பெரிய தப்பா இருக்கு? அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். அவங்க பேபி பிறந்ததுக்கு அப்புறம் பேபிக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அப்புறம் பேபி நேம் ரிவீல் பண்றதுக்குன்னு அதுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்றாங்க. இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்துறது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் வில் சேஞ்ச் யுவர் கேரக்டர் அப்படிங்கிறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட நீங்க எல்லாரும் இந்த லைஃப் ஸ்டைலே இது மாத்தும் அப்படிங்கிறாங்க. பணம் கொடுக்கறவன் சும்மா இருந்தாலும் பக்கவாத்தியோட இம்சை தாங்க முடியலையே. சின்ன சின்ன விஷயங்களை கூட சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுல என்ன தப்பு? ஐயோ அப்பா என்ன விட ஓவரா சிரிக்கிற. ஏன் சிரிக்கிற? பிரெக்னன்சில நார்மலாவே ஹார்மோன்ஸ்லாம் நிறைய எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. இந்த பச்சை கவுன் போட்ட பொண்ணு என்ன சொல்லுது? மாச ஸ்கேன்ல இருந்து அது என்ன மோல்டு பண்றதா? நமக்கு எதுக்கு? இவருக்கு இதான் வேலை. எல்லாம் வெளியில வந்துருச்சு. ஒண்ணு கூட நம்ம தனிப்பட்ட அந்தரங்கம் புனிதமானதுங்கிற மாதிரியே இல்ல. மாசமா இருக்கீங்க எல்லாரும். நான் வந்து உட்கார்ந்த உடனே என்னால என்ன பேச போறோம் அப்படின்னு தான் நினைச்சு. உண்மை. ஐயரு தெரியக்கூடாதுன்னு 3 முந்தாங்கியை போட்டு மூடுவோம். அடுத்தவங்க பார்க்க கூடாது, கண் பற்றும். இப்ப நீங்க எதை மறைவா வைக்கிறீங்க? சாரி சார், இதுக்கு ஒன்னும் குறைச்சல. ஓகே. நீங்க நிறைய தேவையில்லாம பயப்படுறீங்களோ அப்படின்னு? இல்ல எங்களுக்கு என்ன பயம்? பயமா? எனக்கா? ஆமா. 3வது தலைமுறை வந்துட்டேன். என் பேத்தி காலேஜ் படிக்கிறா. என் பேத்தியை நான் நினைச்சுதான் உங்களை சொல்றேன். எதுக்கு சொல்றா? என்ன நம்ம பேசுறா? ஏதாவது பேசுறா? சொசைட்டிக்கு காட்டணும்ன்றது தான் சார். மாசமா இருக்க மத்த பிள்ளைங்கள்ட்ட சொல்றேன். நான் வயசானவதான் சொல்றேன். இன்னொரு வரையும் யாரையும் பார்த்து கேட்க மாட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சா, எதுவும் விசேஷம் இல்லையா? முட்டாத்தனம் அது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ட்ரெஸ் இல்லாம வயித்த மட்டும் அதெல்லாம் ரொம்ப கன்றாவியா இருக்குப்பா. என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு பாட்டி ஸ்தானம் தான் எனக்கு. ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்கதாயா. இவங்க திறமைக்கு நான் சாகுற வரைக்கும் அருமையா இருப்பேன். வா போலாம். உங்களுக்கு குழந்தை இல்லாதப்ப ஒருத்தர் குழந்தை பெத்துக்கிற ஃபங்க்ஷன் இதை பாக்குறப்ப ஒரு ஏக்கம் வந்துதா? ஆமா. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. இப்ப நீங்க அது மாதிரி பண்ணுனா இன்னொரு குழந்தைக்கு காத்திருக்கிற ஒருத்தருக்கு அது அந்த உணர்வை தராதா? குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பார்த்து புடி. இவங்களுக்கு அடுத்த பயம், நல்லா பிறந்திருக்கு, நாம தூக்கி ஏதாச்சும் ஆயிருமோ. எக்ஸாக்ட்லி.